ஹாய் கைஸ், நான் 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் தூர விடுங்க ப்ரோ அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை நான் கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி நான் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணல. இப்போ நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னா என்னோட வீடியோ சரியில்லை, உனக்கு வீடியோ பண்ணவே தெரியல, நீ பண்ணதே தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ நான் அதை கன்சிடர் பண்ணலை. ஸோ நான் இந்த டாக்ஸிக் கமெண்ட் இவங்களை தான் நான் அட்டாக் பண்ணேன். ஸோ டாக்ஸிக் கமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் கிட்டத்தட்ட 2012 சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். ஸோ நானும் பார்த்ததுலேருந்து கடந்த 3 வருஷமாக நம்ம பீப்புள்கிட்ட வந்து ரொம்ப டாக்ஸிக் மென்டாலிட்டி ஓவர் ஆயிடுச்சு. அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சரி, எல்லா மொழி பேசுகிறவங்களும் டாக்ஸிக் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஒன்று வரல இல்லை தெரியல அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கமாண்ட் வந்து நம்ம அசிங்கமாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று அவனை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் இவங்க ஆர்காசமாகிறது தான் இவங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு பாக்டீரியல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுத்துக்கிறோம் தெரியுமா? அது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து அப்பப்போ மண்டையில் பொங்குன்னு 3 கொட்டு கொடுத்தா தான் திருந்துவானுவோ. ஏன்னா இது வந்து இதை பார்க்குற மக்கள் மற்றவங்களுக்கும் இவங்களோட டாக்ஸிசிட்டி வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம நல்ல பீப்புள்ஸ் கூட இவங்க பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்காக தான் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ இவங்களை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல பசியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தட்டில் சாப்பாடு, ஒரு தட்டில் பணமும் வைங்க. அவங்க கேட்குற விஷயம் என்னமா இருக்கும் தெரியும்னா, இன்னொரு தட்டில் ஏன் சாக்கடை அள்ளி வைக்கல அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான கேவலமான பிரிவுகள் தான் இவங்கன்னா. அவங்க ஃபேமிலியில் இருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள மண்டையில் கொட்டி திருத்த பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.